தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். சற்று நேரத்திற்கு முன்னதாக காவி உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்தை ஆளுநர் மாளிகையும் பகிர்ந்து வாழ்த்துச் செய்தியை பதிவிட்டிருந்தது. அதேபோல ஆன்மீக பூமியில் பிறந்த சிறந்த தத்துவஞானி திருவள்ளுவர் என்று ஆளுநர் RN ரவியும் பதிவிட்டிருந்தார். தொடர்ந்து வள்ளுவர் நாள் வாழ்த்தாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அந்த வாழ்த்து பதிவில் 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டு வள்ளுவர் நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக உழவுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை அளித்து வரும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மேலும் திருக்குறள்கள் மூலம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நெறிகளையும் கற்பித்து சென்ற தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினமும் இன்றே கொண்டாடப்படுகிறது. பல தலைவர்களும் திருவள்ளுவருக்கு தங்களின் மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் ஆளுநர் RN ரவி திருவள்ளுவர் தின வாழ்த்துச் செய்தி முன்னதாக எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது காவி உடையில் இருக்கும் திருவள்ளுவர் புகைப்படத்துடன் அந்த வாழ்த்துச் செய்தி அமைந்திருந்தது. திருவள்ளுவர் தினத்தில் ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும்புலவரும் சிறந்த தத்துவ ஞானியுமான என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். காவி உடையை அணிந்திருந்தது ஏற்கனவே ஒரு பேசுபொருளாகி இருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வள்ளுவர் தின வாழ்த்துச் செய்தியை பதிவிட்டிருக்கிறார். அதில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், ஏற்கனவே வள்ளுவர் தொடர்பாக எதிரெதிர் கருத்துக்கள் பாஜக தரப்பிலையும் திமுக தரப்பிலையும் எதிரெதிர் கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தன. இன்றைக்கு திருவள்ளுவர் தின வாழ்த்துச் செய்தியிலும் ஆளுநர் RN ரவி பதிவிட்டதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டதும் எதிரெதிர் கருத்துக்களாக இருக்கின்றன. இதுவும் சர்ச்சைக்கு வித்திட்டு இருக்கிறது. முழுவதுமாக என்ன நடந்தது நினைவு கூறுங்கள். விரைவில் திருவள்ளுவர் தினமான இன்று தமிழக ஆளுநர் RN ரவியும் அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை வெளியிட்டு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதாவது வழக்கமாக தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கமாக வெளியிடப்படும் திருவள்ளுவர் புகைப்படம் என்பது பார்த்தோமென்றால் வெள்ளை உடை அணிந்துதான் திருவள்ளுவர் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார். ஆனால் தற்போது தமிழக ஆளுநரே நேரடியாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பொழுது காவி உடை அணிந்தும் திருவள்ளுவருக்கு பட்டை குங்குமம் அணிந்தும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை வெளியிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதே புகைப்படத்தை வெளியிட்டுதான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். தற்போது அதற்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய திருவள்ளுவர் தின வாழ்த்து செய்தியுடன் சேர்த்து ஒரு மிக முக்கியமான கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்தி விட முடியாது என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய கருத்தாக தன்னுடைய ட்விட்டர் வாயிலாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பிறந்து தமிழில் அறம் உரைத்து உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்ன வான்புகழ் வள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள் என்றும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற கருத்தியலையும் வழிகாட்டியவர் வள்ளுவர் என்றும் 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்திவிட முடியாது என்று தன்னுடைய எதிர்ப்பை தற்போது இதன் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். ஆன்மீக பூமியில் பிறந்த சிறந்த தத்துவ ஞானி திருவள்ளுவர் என்று ஆளுநர் RN ரவி பதிவிட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்கருத்தாக வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று பதிவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.
நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TR5 TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.